எதிர்பார்க்கிற அனைத்தும் இந்த இடத்தில் உள்ளது. திரைப்படங்கள், தொடர் நிகழ்ச்சிகள், நாடகங்கள், கூட்டங்கள், கருத்தரங்குகள், தியானங்கள், கிறிஸ்துவ நிகழ்ச்சியின் முழு உள்ளடக்கமும் ஒரே இடத்தில். இந்த யூனிவர் வீடியோவில் உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் ஒன்றிணைத்து பிளே பட்டனை பயப்படாமல் அழுத்தலாம். நிகழ்ச்சிகள் போர்ச்சுகீஸ், ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளில் உள்ளது. போர்ச்சுகீஸ் மொழி, ஆங்கில மொழி, People can't do something themselves. They want to tell you you can't do it. ஸ்பானிஷ் மொழி. Si sueñas algo, realízalo. Punto. மறக்க முடியாத தருணங்களை அனுபவியுங்கள் பல மொழிகளில் மற்றும் உலகம் எங்கிலும் இருந்து. விரைவில் உங்களுடைய மொழியில் வெளியிடப்பட இருக்கிற 2 தவறவிடப்படாத நிகழ்வுகள், பெருசிய நாட்டின் ராணி மற்றும் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற படங்கள். univervideo.com உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணில் அடங்காத நிகழ்ச்சிகளை கண்டுபிடிப்பீர்கள். யூனிவர் வீடியோ நன்மை செய்யக்கூடிய சமூக வலைத்தளம். நீங்கள் சற்று முன்பு பார்த்தது போல மக்களை, இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நீங்கள் இதில் இணையலாம். காரணம், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எண்ணத்தை ஆவிக்குரிய விஷயத்தால் நிரப்பிக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த தளம் உங்களுக்கு இருக்கும். இதன் மூலமாய் உங்கள் விசுவாசம் கண்டிப்பாய் பலப்படுத்தப்படும். கடினமான நேரங்களை நீங்கள் கடந்து செல்லுகிற தருணம். இது குறித்த விளக்கங்கள் உங்களுக்கு தேவையானால், அல்லது நீங்கள் முன்பாகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை கொடுக்க விரும்பினால், அல்லது ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால், இந்த நேரம் நீங்கள் கீழே பார்க்கிற எண்ணை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரமும் ஒரு ஊழியர் தயாரா இருப்பார் உங்களுடைய அழைப்பை ஏற்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, அல்லது நீங்கள் ஒரு ஜெபத்தை உடனடியாய் பெற வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த தருணம் நீங்கள் கண்டிப்பாய் ஒரு ஜெபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதே சமயம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நாம் ஒன்று சேர்ந்து விசுவாசத்தின் ஜெபத்தை, அதாவது ஒப்பந்தத்தின் ஜெபத்தை செய்ய போகிறோம். என்றால் இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டால், வசனம் சொல்லுகிறது, இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோகத்திலே பிதாவினால் செய்யப்படும். எனவே நாம் இருவரும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் ஒரு ஒப்பந்தத்தின் ஜெபத்துல இணைய போகிறோம். இறுதியிலே கண்டிப்பாய் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் தாமே உங்களுக்கான பதிலை நிச்சயமாய் கொடுப்பார். இந்த நேரம் ஒரு அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சி. குறிப்பாய் மனுஷனால் கூடாதவைகள் என்பதை போல காரியங்கள், விஷயங்கள் யார் நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து போறீங்களா? அதாவது நீங்க மனுஷ ரீதியா பாக்குறீங்க, அந்த சூழ்நிலை மாறறதுக்கு வாய்ப்பே இல்லை. உட்புறத்துல, அதாவது மனதளவில் நீங்கள் நொறுக்கப்பட்ட, பலவீனம் அடையப்பட்ட ஒருவரா இருக்கலாம். இந்த நேரம் இந்த அதி அற்புதமான சாட்சி உங்களுக்குள் விசுவாசத்தை தூண்டும். எது மனுஷனால் முடியவில்லையோ தேவனால் கண்டிப்பாய் முடியும். சாட்சியை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்ல போகிறோம். தொடர்ந்து எங்களோடு இறுதி வரை இணைந்திருங்கள். எசபெல் சின்ன வயசுலேருந்து ஆலயத்திலே வளர்ந்த பெண்ணாக இருந்தா. எசபெலுக்கு 14 வயசு இருக்கும் போது தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்தா. ஆனால் அதன் பிற்பாடு அவள் ஆலயத்தினுடைய கூட்டத்திலையும் ஆலயத்துடைய விஷயத்திலையும் கலந்துக்க விரும்பலை. மேலும் இந்த உலகத்துக்கு திரும்ப அவள் தீர்மானிச்சா. நாங்கள் எப்போதும் அவளுக்கு சிறந்தது கொடுக்க தான் தீர்மானித்தோம். ஆனால் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது, நாங்கள் எல்லாமே பார்த்ததெல்லாம் சோகம். நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி அவள் இந்த மாதிரியாக மாறிட்டா. கெட்ட நபர்களோட சேர ஆரம்பிச்சிட்டா. ரொம்பவும் மாறிட்டா. மேலும் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு நல்லா நினைவு இருக்குது, ஒரு தடவை என்னுடைய ரூமுக்கு வந்து அவள் அதிகமாக குடிச்சிருந்ததுனால வாந்தி எடுத்தா. விதவிதமான போதைப் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தா. ரோஹானா, சிகரெட், பலவிதமான போதைப் பொருட்களை அவள் பயன்படுத்தினா. ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் சிகரெட்டை கூட பிடிப்பா. பலவிதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையானா. அவ கூட பழகிற நபரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவங்களாக தான் இருந்தாங்க. அவருமே மொரோனாங்கிற போதை நிலையை தான் கடந்து போயிட்டு இருந்தது. அப்படியாக தான் அது பிரதிபலிச்சது. இன்னும் அதிகமாக என்னை காயப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, அவள் இனிமேலும் என்னை அம்மான்னு கூப்பிடுறது கிடையாது. அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு என்கிட்ட சண்டை போடும்போது அந்த பொம்பளை அப்படின்வா. அது எனக்கு ரொம்பவும் காயம் ஏற்படுத்தும், ரொம்ப மோசமான காயத்தை ஏற்படுத்தும். அப்போ நான் சொல்லுவேன், இது நியாயமே இல்லை, இது நியாயமே இல்லை.
ஏன்னா அவ தான் எனக்கு ஒரே ஒரு மகள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு அறுவை சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அவ என்ன ஹாஸ்பிட்டல்லே தனியா விட்டுட்டு போயிட்டா. அவ எப்போதும் குடிச்சிட்டு சுயநலவு இல்லாதபடியே தான் எப்போதும் வருவா. இன்னும் சொல்ல போனா வீட்டுக்குள்ளேயே போதைப் பொருட்களை பயன்படுத்துவா. இதெல்லாம் பார்க்கும்போது இது உண்மையாகவே எனக்கு பாதிப்பை உண்டாக்குச்சு. சில நேரத்தில் என் கண்ணை பார்த்து சொல்லுவா, எனக்கு உண்மையாகவே தெரியல, நீ ஏன் என்னோட அம்மாவா இருக்க? என்னோட அம்மாவா வேற யாராவது இருந்திருக்கலாமே, நீ ஏன் என்னுடைய அம்மாவா வந்த? அவ ரொம்ப ஆக்ரோஷமா என்கிட்ட இந்த மாதிரி பேசுவா. அவளுடைய வெறுப்புணர்ச்சி அதிகப்படியாச்சு. இது எப்படி போச்சுன்னா, அவ சரீரபூர்வமா என்ன பாதிப்பு உண்டாக்கும்படி. அந்த நேரத்தில் என்னுடைய பங்கா ஒரு கிறிஸ்டியனா, ஒரு தாயாரா பாத்திரத்தில் நான் என்ன பண்ணுறது? இது எப்படியாக இருந்தது? உண்மையாகவே பயம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. என் கணவர் அதுக்கு நடுவில் வந்து அதை சமாளிக்கணும். ஏன்னா உண்மையாகவே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல. எங்க பொண்ணு எசபலோட ஏற்பட்ட இந்த போராட்டத்துல, அந்த தருணத்துல, அந்த நேரத்துல தேவன் மட்டும்தான் எங்களுக்கு பலன் அளிக்க முடியும்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவ எப்போதும் பிரச்சனை கொடுக்கறவளாவே இருந்தா, எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு தகவலும் இல்லாம 3 நாள் 4 நாளுக்கு தொலைஞ்சிருவா. ஆனா நாங்க எங்க விசுவாசத்துல தொடர்ந்து நிலைச்சிருந்தோம். நான் அவளுக்காக 14 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். பல தொடர் சங்கிலி ஜபங்களை செய்திருக்கேன், பல பொருத்தனைகள். எனக்குள்ள ஒரே ஒரு விஷயம்தான், நான் சோர்ந்து போகக்கூடாது. நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் விதவை பெண்மணி மாதிரி தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருப்பேன். நான் நம்பினேன் ஒரு நாள் இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். அதனால் நான் தொடர்ந்து தட்டினேன். நான் நம்பினேன் அதை. எப்பயாவது சோர்ந்து போகணும்னு நினச்சிங்களா? ஒருபோதும் இல்லை, ஒரு தடவை கூட இல்லை, ஒருபோதும் கிடையாது. ஏன்னா நான் வணங்குற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். நான் பீடத்தின் மீது என்னுடைய பொருத்தனையை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நிறைய மக்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, உன் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்து, அவளுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் நீ தான் எல்லாத்துலேயும் கஷ்டப்படுறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் அதை விட்டு விலகலை. ஆனால் ஒரு தருணத்தில் என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல. நான் ரொம்பவும் எதிர்ப்படைஞ்சேன். அப்போ நான் சொன்னேன், இது போதும், என்னை சுற்றி என்ன நடக்குது? இவ்வளோ வருடங்கள் சென்ற பிற்பாடு நான் உண்மையாகவே தேவனுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். மிஸ்டர் தைஸ், நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த பொம்மை இங்கே என்ன பண்ணுது? இந்த அட்டையில் இருக்கிற உருவம் நான் விசுவாசத்தினால உந்தப்பட்டு இதை செஞ்சேன். இந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இது வேலை செய்யும்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு உள்ளாக இந்த விசுவாசம் இருந்தது. அவள் ஆலயத்துக்குள்ளாக வளர்க்கப்பட்டவளாக இருந்தா. அவள் என் கூட உட்காந்துருக்கா கூட்டங்களில். ஆனால் திடீர்னு பார்த்தா அவள் அந்த இடத்துல இல்லை, இந்த மாதிரி எப்போதும் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். அது காரணத்தினால தான் நான் இந்த உருவப்படத்தை செஞ்சேன். என்னோட பக்கத்தில் கொண்டு வந்து என் பக்கத்து சேரில் வச்சேன். பல மக்கள் நினச்சிருக்காங்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, பிரச்சனைனால எனக்கு பைத்தியம்தான் ஆயிடுச்சுன்னு நினச்சாங்க. இது பரிதவிப்பின் செயலாக இருந்ததா? இல்லை, இது பரிதவிப்பு இல்லை, இது விசுவாசத்தின் செயலாக தான் இருந்தது. இது பரிதவிப்பு கிடையாது. அவளுக்காக நான் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். எல்லா சிறப்பு நிகழ்ச்சியும் அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தான் நான் செஞ்சேன். ஆனால் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், போதும், அவ்வளோதான். தேவன் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. அது மனித பூர்வமாக பார்த்தா ரொம்ப கடினமானது. ஆனால் நான் என் சிந்தனையில் தீர்மானிச்சிட்டேன், என்னுடைய உணர்ச்சியினால இல்லை, தேவன் என்ன கேட்கிறாரோ அதை நான் கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிட்டேன். நான் 10 வருஷமாக போராடி ஒரு வியாபாரத்தை உருவாக்கி வச்சுருந்தேன். தேவனுக்காக நான் இந்த தியாகத்தை என் பெண்ணுக்காக செஞ்சேன். யார் இதை உங்களை செய்ய சொன்னா? தேவன் தாமே கேட்டார். யாரும் எனக்கு அதை சொல்லலை, யாரும் எனக்கு அறிவுரை கொடுக்கல. தேவன் தாமே கேட்டார். தேவன் அந்த வியாபாரத்தை விடும்படி, அதை எனக்கு தியாகமாக செய்யும்படி கேட்டார். நான் செஞ்சேன். எந்த வியாபாரம் என்னுடையதாக இருந்ததோ அந்த வியாபாரத்திலேயே நான் வேலைக்கு போன பெண்ணாக இருந்தேன். தேவன் இதை தான் கேட்டார், நான் அதை செஞ்சேன். அந்த இடத்துல நான் ஒரு பணியாளியாக தான் வேலை செஞ்சேன். தேவனுடைய பீடத்தில் ஏறுறது மிகவும் கடினம். ஏறுறது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல நிலையாக நிற்கணும்.
நான் தேவன் கிட்ட சொன்னேன், என் பெண் எனக்காக வேணாம், அவ உங்களுக்காக வேணும். அவளுடைய வாழ்க்கை பீடத்து மேலாக இருக்கணும். 3 நாள் பிற்பாடு, என்னுடைய பொருத்தனைக்கு பிற்பாடு பதில் கிடைச்சதா? அவ வீட்டை விட்டு வெளியேறிட்டா. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் 3 நிலைகள் இருக்கிறது. 3 நிலைகள். அதில் ஒன்று தான் விடாமுயற்சி. நம்ம சரியான பாதையில் தான் இருக்கோம், நமக்கு சமாதானம் இருக்கணும். இந்த உறுதியை யாருமே என்கிட்டேருந்து எடுக்க முடியாது. எந்த ஒரு நரகமும் யாருமே இதை என்கிட்டேருந்து எடுக்க முடியாது. நான் பிசாசை பார்த்து சொன்னேன், நீ அவளை இங்கேருந்து எடுக்கலாம், ஆனால் நீ கட்டாயப்படுத்தப்படுற, அவளை திரும்ப என்கிட்ட கொண்டு வருவ. ஒரு நாள் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, கால் வந்தது. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2023 அன்று எசபெல் செத்துட்டான்னு. ஆனால் இங்கே இந்த இடத்துல இதோ புதியதா? ஆமா, இது புது எசபெல். இனிமேலும் பழைய எசபெல் இந்த இடத்துல இல்லவே இல்லை. நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன், அதுக்கு தேவனுக்கு நன்றி. நான் இப்போ உண்மையாகவே உயிரோடு இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக எனக்குள்ள மறிச்சவளாக இருந்தேன். என்னுடைய பெற்றோருடைய ஜபத்தினாலையும் தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். எனக்குள்ளே இருக்கிற விருமையை நிரப்புறதுக்கு நான் நிறைய செஞ்சுருக்கேன். அதுக்கு காரணம் தேவன் இல்லாமல் இருக்கிறதுனால தான். எனக்குள்ளாக, என் வீட்டுக்குள்ளாக இருந்த எல்லா விதமான மது பொருட்களையும் நான் எடுத்து வெளியே போட்டேன். பழைய எசபெலை நான் புதைக்க வேண்டியதாக இருந்தது. நான் உணர்ந்தது, நான் வாழ்ந்தது, நான் செஞ்சது எல்லாத்தையும் தண்ணீர் ஞானஸ்தான தொட்டியில் விட்டுட்டு வந்துட்டேன். நான் உண்மையாகவே நன்றி சொல்கிறேன். அவள் மறிச்சிட்டா. இப்போ எனக்கு தெரியுது நான் யாருக்காக பிறந்தேன். இன்றைக்கி எனக்குள்ள சமாதானம் இருக்குது. எனக்கு வேறு எதுவுமே வேணாம். நான் போன பார்ட்டி, ட்ரக்ஸ், நான் செஞ்ச காரியங்கள் எதுவுமே என்னுடைய வெறுமையை போக்கலை. அதெல்லாம் எனக்கு இப்போ எதுவுமே இல்லை. இன்றைக்கி அவள் என்னை அம்மான்னு கூப்பிடுறா, அம்மானு வாய் நிறைய கூப்பிடுறா. தேவனுடைய காரியங்களை குறித்து நாங்கள் 3 மணி 2 மணிக்கெல்லாம் கூட பேசுகிறோம். இதுதான் என்னுடைய கனவாக இருந்தது. தேவனுடைய காரியங்களை குறித்து நான் அவ கூட பேசணும்னு நினச்சேன். இதுதான் உண்மையான எசபெல்லாக இருக்கா? இவ திரும்பவும் தேவனால் பிறந்திருக்கா? நீங்கள் கதவை தட்டும் போது எசபெல் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்கன்னு நம்புனீங்களா? எனக்குள்ளாக எப்போதும் இந்த உறுதி இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும், விடாமுயற்சினால் மட்டும்தான் தேவனுடைய நீதியை நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கையிலும் உண்மையாக்க முடியும்னு. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்கள். இந்த நேரம் ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்று கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். இன்று இரவு யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜாய் டிவி வழியா, வேறு எந்த ஒரு சௌகரியத்தின் மூலமாய் நீங்க யார் பார்த்து கொண்டிருக்கீங்களோ, நன்றாய் கவனிங்கள் மக்கள். இந்த மாதம், இந்த வருஷத்துடைய முதல் மாதம் தொடங்கி இருக்கிறது. எனவே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கான வாய்ப்பு. சென்ற வருஷத்துல எது உங்க வாழ்க்கையிலே ஒழுங்கா இல்லையோ, அல்லது எதை நீங்கள் அடைய முடியவில்லையோ, உங்களுக்கான புது வாய்ப்பினுடைய துவக்கம் என்று நான் சொல்ல முடியும். ஆனால் இது நல்ல விதத்தில் அமைய வேண்டுமானால் நடவடிக்கை முன்பை போல இருக்கக்கூடாது. உதாரணமா இந்த வசனம் பிரசித்தமான வசனம், எல்லோருக்குமே தெரியும். சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அதாவது வசனம் தொடர்கிறது. ஆனால் யோசித்து பார்க்கும்போது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே படிக்கிறதா அல்லது பலித்திருக்கிறதா, நடைபெறுகிறதா? ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கலாம். ஆனால் வசனத்திலேயே அதற்கான பதில் உண்டு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். எனவே ரகசிய மக்களே, முதலாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன் வரிசையிலே, அதாவது மந்தையை மேய்ப்பன் நடத்தி செல்வதை போல, மந்தை மேய்ப்பன் சத்தத்தை பின்தொடருவதை போல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய முதல் இடத்திலே தேவனை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அவர் தானாய் உங்க வாழ்க்கையில முதல் இடத்துல வர முடியாது.
இது அவருடைய தீர்மானம் அல்ல, இது நம்முடைய தீர்மானம். நாம் தான் தேவனுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முன் வரிசையில் அவர் நிற்கும்படி. ஒருவேளை உங்களுக்கு பல கனவுகள், பல சூழ்நிலைகள், பல ஆசைகள், ஆனால் ஏன் உங்களால இதை மீண்டு வர முடியல? காரணம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையினுடைய முன் வரிசையில தேவன் இல்லை. ஆனால் விசுவாசத்தினுடைய தலைவர்களுடைய ரகசியம் இதுதான். உதாரணமாய் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமை குறித்து பேசும்போது, ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை செய்தார். தேவனை தன் வாழ்க்கையினுடைய முன் வரிசையில வைத்தார். மெல்கிசேதேக்கிடம் ஆபிரகாம் தசம பாகத்தை அர்ப்பணித்த பொழுது தேவனை தன் வாழ்க்கையினுடைய முன் வரிசையில கொண்டு வரார். கர்த்தர் ஆபிரகாமை நடத்தி செல்கிறார். ஆபிரகாம் சென்ற எல்லா இடத்திலுமே ஆபிரகாம் வெற்றிகளை பார்த்தார். ஆபிரகாமுக்கு எதிரான எல்லா சாபங்கள் முறியடிக்கப்பட்டது, தடைகள் நீக்கப்பட்டது. எனவே இந்த காரியம் உங்களுக்கும் நடைபெற வேண்டுமானால், கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருந்து உங்களை நடத்தி செல்வதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், மக்களை, தீர்மானம் உங்களுடையது. நீங்கள் தான் தேவனை உங்கள் வாழ்க்கையினுடைய முன் வரிசையில வைக்க வேண்டும். வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே நீங்கள் புத்திசாலித்தனமாய் இந்த தீர்மானத்தை எடுப்பீர்களானால், நீங்கள் யாரா இருந்தாலும், கடன் பிரச்சனையில அகப்பட்டிருக்கிற ஒருத்தர், குடும்ப சூழ்நிலை, சரீர வியாதி, திருமண வாழ்க்கையினுடைய போராட்டம், ஏன் பாவத்துல விழத்தள்ளப்பட்ட ஒருத்தர், மனதளவில் மிக பெரும் அளவில் பாதிக்கப்பட்ட ஒருவர், இந்த நேரம் கூட வாழ்வா சாவா என்கிற ஒரு தருணத்துல நீங்க எந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தாலும் அதே இடத்திலே நீங்கள் தேவனோடு இந்த உடன்படிக்கை செய்தால், ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை, அதாவது என்னை உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன், எனக்கு முன்பாக வாரும், எனக்கு முன்பாக இரும், நீர் என்னை நடத்தி செல்லும், நீர் சொல்லும் நான் செய்கிறேன். நீங்க இந்த உடன்படிக்கை செய்யக்கூடுமானால், ஆபிரகாமுக்கு நடந்ததை பற்றி நான் இந்த நேரம் பேசிக் கொண்டிருக்கவில்லை மக்களை. இப்போது நீங்கள் கேட்க போகிற சாட்சி, இந்த காலகட்டத்தில், இந்த தருணத்துல தேவனோடு உடன்படிக்கை செய்து, தேவனிடத்துல தன் வாழ்க்கையை ஒப்படைத்து, தேவனால் நடத்தி செல்லப்பட்டு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலைமையிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தரத்திற்கு இவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வாழ்க்கை எப்படி இருந்தது? யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளே அவர் வருவதற்கு முன்பாய் இங்கே அவர் கற்றுக்கொண்டதை வெறும் கேட்டு, நீங்க திரை வழியா உங்க வீட்டுல கேட்டுட்டு இருக்கிற மாதிரி நீங்க வெறும் கேட்டு சாதாரணமா இதை விட்டு விட்டால் மாற்றம் ஏற்பட போவதில்லை. ஆனால் இதை நீங்க நடைமுறைப்படுத்தினால், ஏற்றுக்கொண்டால், கடைபிடித்தால், செய்ய ஆரம்பித்தால், வித்தியாசம் கண்டிப்பாய் தெல்ல தெளிவானது. அதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை மக்களை. இந்த நேரம் இந்த அதி அற்புதமான சாட்சியை நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். இது ஒரு வாய்ப்பு தேவன் உங்களுக்காய் கொடுக்கிறார். நீங்கள் அவரோடு உடன்படிக்கை செய்ய கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். கண்டிப்பாய் நீங்கள் தாழ்ச்சி அடைய போவதில்லை. உங்களை எதிர்த்து வருகிற எதுவும் வாய்க்க போவதில்லை. இந்த முதல் மாதம் துவங்கி, இந்த நாள் துவங்கி, இந்த வாரம் துவங்கி, நீங்கள் படிப்படியாய் உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தின் பாதையிலே செல்வதை பார்ப்பீர்கள். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் ஒப்பந்தத்தின் ஜபத்தில் ஒன்றிணைய போகிறோம். உங்களுடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தாரும் பக்கத்தில் இருந்தால் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டால் நாம் ஒன்று சேரலாம். இந்த விசுவாச ஒப்பந்த ஜபத்தில் இணையும்படி. சரியா, என் வாழ்க்கையில நான் இப்ப இந்த நேரத்துல சொல்லக்கூடிய இந்த சாட்சியானது ரொம்ப ஒரு அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் இந்த நேரத்துக்கு வந்துட்டேன். ஒரு மாசத்துக்கு சரியா சொல்லும்போனேன், என்னுடைய சம்பாத்தியம் ஒரு மாசத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வந்து 2500 ரூபாய் தான் என்னுடைய ஒரு மாசத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த பணமானது ரொம்பவும் என் கடையில, நான் ஒரு இடத்துல நிறுவனத்துல வேலையை செஞ்ச ஒரு மெக்கானிக் ஃபீல்டு, அந்த இடத்துல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த சம்பாத்தியத்தை சம்பாதிச்சனும் எனக்கு ஒரு மாசத்துக்கு 2500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அந்த 2500 ரூபாய் சம்பளமானது என் வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு போதுமான ஒரு தொகையா இல்லை. இதை வச்சு என்னால் அதிகமான ஒரு செலவானம் செய்ய முடியாது. அந்த நேரத்துல வந்து எல்லா பொருட்களும் விலையானது அதிகமான ஒரு தொகையா இருந்துச்சு. என்னுடைய தொகையானது இந்த என்னுடைய கரங்களை வரக்கூடிய இந்த பணத்தின் மூலியமா நான் என்ன பண்றது, என் வாழ்க்கையில நான் முன்னேற்றத்தை பார்க்கறது, என்னுடைய வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை எப்படி பெறணும், ரொம்பவும் கஷ்டப்படுறது. ஏதாச்சும் ஒரு பதிலானது எனக்கு கிடைக்குமா, யாராச்சும் எனக்கு உதவியானது செய்யப்படும், இப்படிப்பட்ட ஒரு நபர்களும் தான் நான் என்னுடைய வாழ்க்கை நான் வாழக்கூடிய ஒருவனாக இருந்தேன். ஒரு நாள் ஒரு நபர் மூலியமா இந்த ஆலயமானது எனக்கு தெரிய வந்தது. இந்த ஆலயத்திற்குள்ளாக நான் வரும்போது, யூனிவர்சல் ஆலயத்தில் நான் தெளிவாக நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஒரு விஷயத்துலையும் நான் இந்த இடத்துல வரும்போது என் வாழ்க்கையானது மாறுறதுக்காக நான் இந்த கூட்டத்துக்கு நான் வர ஆரம்பிச்சேன்.
முதலாவது, நான் என்னுடைய பண வாழ்க்கையை மாறணுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இந்த இடத்துல நான் வந்திருந்தேன். ஆனா இந்த இடத்துல வரும்போது நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்துறேன். தேவனுடைய வல்லமையானது. ஏன்னா நான் பல ஆலயங்களுக்கு நான் போயிருக்கேன், பல இடங்கள்ல நான் போயிருக்கேன். ஆனா தேவனுடைய வித்தியாசத்தை நான் இந்த இடத்துல நான் பார்த்தேன். முதல் கூட்டத்திலேயே நான் படிப்படியா நான் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருந்தேன். தேவனுடைய வித்தியாசத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய பண வாழ்க்கையில முதலாவது ஒரு மாற்றமானதை நான் ஏற்படுத்தணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா என்னுடைய பண வாழ்க்கையில நான் முதலாவது மாற்றத்தை நான் பெறணும்னா, முதலாவது நான் மாறினா மட்டும்தான் என்னுடைய பண வாழ்க்கையில இந்த மாற்றமானது ஏற்படும் நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தேவனுக்கு உண்மைத்தன்மையை நான் மாற ஆரம்பிச்சிருந்தேன். இந்த உண்மைத்தன்மைக்கான அர்த்தமானது நான் தேவனிடத்துல ஒரு பொருத்தனையானது ஏற்படுத்தினேன். தேவன் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் உங்களுடைய கரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தணும். என்னுடைய வாழ்க்கையில நீ இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம். நான் தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை செஞ்சது. இந்த உடன்படிக்கையோட முதல் நான் செஞ்ச அந்த படியானது தசமபாகம். நான் தசமபாகத்துல எப்படி உண்மை தன்மையான ஒரு நபராக இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். நான் வெறும் ஒரு வாயின் வார்த்தையில் என்னுடைய செயலை நான் செய்யல. தசமபாகத்தை நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். படிப்படியான ஒரு மாற்றமானது ஏற்பட்டுச்சு. நான் 2500 ரூபாய் சம்பளத்துல இருந்த ஒரு நபர் ஒரு இடத்துல எனக்கு 2வது ஒரு வேலையானது கிடைச்சு. அந்த இடத்துல ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிச்சு. அப்படியே ஒரு 8500 9000 ரூபாய், ஏறக்குறைய ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வரைக்கும் எனக்கு வேலையானது கிடைச்சிச்சு. அந்த நேரத்துல நான் திங்கக்கிழமையானது கூட்டங்களை வரும்போது பண வாழ்க்கையில யார் நீங்க வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ, தேவன் உங்களுக்கான இரட்டிப்பின் தனமான ஒரு பதிலை கொடுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையோட சொல்லியிருந்தாங்க. அந்த இரட்டிப்பின் தனமான ஆசையானதுக்கும் நிச்சயமா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தேவனு நான் இரட்டிப்பின் தனமான சம்பாத்தியத்தை பெறணும். இப்ப நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, தேவனத்துல ஒரு சவாலை ஏற்படுத்தணும். தேவனத்துல ஒரு உடன்படிக்கையானது தசம்பாகம் 10% தான் நான் கொடுக்க இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல நான் 2%, அதாவது 20% தசம்பாகத்துல பிரிச்சு வைச்சேன். 10,000 ரூபாய் என்னுடைய கரங்களை சம்பளம் வரும்போது நான் அதுல இருந்து 2,000 ரூபாய் பிரிச்சு வச்சேன். தேவன் இது என்னுடைய தசமபாகம், நான் உங்களுக்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன். இந்த தசமபாகத்தை அர்ப்பணிக்கிறதுக்கான காரணமானது, நான் உங்களை எந்த அளவுக்கு நம்புறேன், நீங்க என்னுடைய பண வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் தேவன் எனக்கான ஒரு யோசனையானது கொடுத்திருந்தார். நான் ஒரு வியாபாரத்தை திறக்க முடியாது. அந்த நேரத்தில் நான் திறந்த முதல் வியாபாரமானது ஒரு பிரெட் ஆம்லெட் கடை. இந்த பிரெட் ஆம்லெட் கடையில எனக்கு எப்படி பிரெட் ஆம்லெட் போடணும், என்ன பண்ணணும் ஏதுன்றது தெரியாது. அந்த பிரெட் ஆம்லெட் நான் கடையில போகும்போது எனக்கு ஏறக்குறைய ஒரு 30,000 ரூபாய் ஒரு மாசத்துல சம்பளமா கிடைச்சு. முன்னாடி 10,000 ரூபாய், அதுக்கப்புறமே என்னோட சம்பாத்தியமானது 30,000 ரூபாய் மாறி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஒரு வியாபாரமானது நான் திறந்த ஒரு வியாபாரமானது தான் மீன் வியாபாரமானது நான் திறந்தேன். அந்த இடத்துல மீன் வியாபாரமானது நான் திறக்கும் போது என்னுடைய லாபமானது அப்படியே அதிகமாக ஆரம்பிச்சு. ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக, கடைசி வரைக்கும் நான் ஒரு மீன் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்துன்னு தான் இருந்தேன். ஆனா ஒரு சில நேரத்துல நான் தேவனிடத்துல இன்னும் அதிகமா கேட்ட ஒரு வார்த்தையானது, தேவனே நான் இந்த நேர்மனு சோர்ந்து போக விரும்புகிறேன். என்னுடைய பண வாழ்க்கை நான் இன்னும் அதிகமான ஒரு மாற்றத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களுடைய ஆலயத்தினுடைய பராமரிப்பு கட்டணத்துக்காக உங்களுடைய ஆலயத்தினுடைய வாடகை நான் செலுத்த விரும்புகிறேன். ஏன் எனக்குள்ள அந்த ஒரு யோசனையானது வந்துச்சுன்னா, எதுவுமே இல்லாத ஒரு நபரா 2,500 ரூபாய் சம்பளத்தை வச்சு நான் ரோட்ல சுத்தின்னு இருந்த ஒருத்தனுக்கு ஏறக்குறைய தேவன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்காரு. அப்ப தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும். நிச்சயமா என்ன மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய இந்த ஊழியத்தின் மூலம் உதவியானது பெறலாம் நான் நினைச்சேன். என்னுடைய தசமபாகத்தும் என்னுடைய காணிக்கும் தொடர்ந்து நான் தேவனுக்கு உண்மை தன்மையான நபராக இருந்தேன். கடைசியா நான் இந்த நேரமானது தேவனுடைய ஆலயத்தினுடைய வாடகையில கட்டுறதுக்கான ஒரு விண்ணப்பத்தின் கவர் எடுக்கும்போது என்கிட்ட அதிகமான ஒரு தொகையானது இல்லை. ஏன்னா என்னோட மீன் வியாபாரத்தினுடைய வளர்ச்சி ஒரு வீழ்த்தப்பட்ட ஒண்ணா இருந்தது. என்னோட மீன் வியாபாரமானது அந்த அளவுக்கு ஒரு நஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒண்ணா இருந்துச்சு. அந்த கவர் எடுக்கும்போது நான் தேவனுக்கு கேட்டேன், தேவனே நான் உங்களுடைய ஆலயத்தினுடைய வாடகையை நான் கட்ட தீர்மானிச்ச ஒருவனா இருக்கேன். ஆனா என்கிட்ட அந்த நிலைமையானது இல்லை. சரியா என்கிட்ட அந்த நேரம் ஒரு 5,000 ரூபாய் மட்டும் தான் இருந்தது. நான் கடையை கரெக்டாக கொருக்குப்பேட் பிரான்ச் அந்த இடத்துல இருந்து ஏறக்குறைய ஒரு தள்ளி போன ஒரு 100 மீட்டர் தள்ளி போனா ஒரு கடையானதை நான் பார்த்தேன், டூலெட் போர்டுன்னு சொல்லிட்டு. எந்த எண்பளப்ப நான் பீடத்துக்கு மேலே எடுத்தணும் அந்த தசனபாக கவர் எடுத்துன்னு போயிட்டு நான் அந்த ஷட்டர் கீழே, அந்த கடையோட ஷட்டர் கீழே அந்த என்வலப்பை தள்ளி விட்டேன். தேவன் நான் கேட்டேன், தேவன் நான் உங்களுடைய ஊழியத்தை நான் வளர வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊழியத்தை நான் இன்னும் அதிகமாக உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க நிச்சயமா இது உங்களுடைய சித்தமா இருந்தா நீங்க எனக்கு உதவி செய்யும் இந்த வியாபாரத்தை திறக்கிறதுக்காக. அந்த ஓனர் இடத்துல பேசியிருந்தேன். அந்த ஓனர்கிட்ட நான் அந்த டீலிங் அந்த பேசியிருந்தேன். வெறும் 5,000 ரூபாய் மட்டும் தான் என்னுடைய கரங்களை. ஆனா இன்னைக்கு அந்த ஓனர் மூலியமா ஏறக்குறைய 3 கடையானது நான் அந்த இடத்துல எடுத்திருக்கேன். இப்போ என்னுடைய வியாபாரத்தை நான் அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் நான் அந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். முன்னாடி 2,500 ரூபாய் சம்பளம்
ஒரு மாசத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய ஒருவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு 12 பேர் வேலை செய்யக்கூடிய ஒருத்தங்களா இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் ரூபாய் கிட்ட. எப்படிதான் அந்த காசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வெறும் 5000 ரூபாய் தான் வச்சுட்டு இருந்தேன் நான். அந்த பணம் என்னுடைய பணமா எந்தெந்த இடத்துல எனக்கு வந்து சேர வேண்டியமா அந்த பணமானது வந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் திறந்தேன். இன்னைக்கு என்னுடைய வியாபாரமானது சிறந்த வகையில முன்னோக்கி நடக்கக்கூடிய நபரா இருக்கேன். ஆனா நான் இந்த பண வாழ்க்கையை நான் மிகவும் முக்கியமா ஒன்னா நான் கருத விரும்புறேன். ஏன்னா இந்த பண வாழ்க்கையை விட மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமானது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவனிடத்துல நான் செஞ்ச அந்த உடன்படிக்கை, அந்த பொருத்தனை தான். ஏன்னா நான் தேவனிடத்துல நான் சொல்லி, இந்த தேவனை என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு முழுமையா அர்ப்பணிக்கிறேன். அந்த முழுமைக்கான அர்த்தம் வெறும் வாய் வார்த்தையினால மட்டுமல்ல, என்னுடைய உண்மை தன்மையை நான் தேவனுக்கு வெளிப்படுத்தணும். இதனால தேவனுடைய பரிசுத்த ஆவின் மூலமாக நான் அபிஷேகம் பெற்ற ஒருவனா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் மேல நான் பண வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருந்தாலும், எனக்கான ஒரு வியாபாரமானது இருந்தாலும், எல்லா ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதமானது தேவனுடைய பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்ட ஒருவனா இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையா முன்னு இருந்ததை பார்க்கலாம். இப்ப என்னுடைய வாழ்க்கையானது முற்றிலுமா ஆசீர்வதிக்கப்படுற ஒன்னா இருக்கு. தேவனுடைய ஊழியத்துக்காக, யூனிவர்சல் ஆலயத்துக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், உம்முடைய மக்கள் சற்று முன்பு கேட்ட இந்த சாட்சிகள் ஆதாரம், இன்றும் நீர் மாறாதவரா இருக்கிறீர். நீர் சொல்லுகிறீர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவரே, இன்றும் நீர் எங்களுடைய தீர்மானத்துக்கு பதிலளிக்கிறீர். அந்த தீர்மானங்களும் வார்த்தையின் பிரகாரமான ஒன்றா இருக்கும் பட்சத்திலே, இதோ இந்த நபர் உம்மை தன் வாழ்க்கையின் முதல் இடத்துல வைத்தார், உம்மோடு உடன்படிக்கை செய்தார். வாழ்க்கையினுடைய அடிமட்டத்திலிருந்து வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தின் பாதைக்கு இவர் கொண்டு செல்லப்பட்டார். கர்த்தர் மேய்ப்பராய் இவரை நடத்தி செல்வதை பார்க்கிறார். யாரெல்லாம் திரை வழியா இந்த ஜபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்குள்ளும் விசுவாசம் தூண்டப்படுவதாக சந்தேகம், பயம், குழப்பங்கள், இருமனங்கள் நீங்கி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும்படி செய்யும். ஆண்டவரே, உம்மை தன் வாழ்க்கையிலே முதலாவதாய் நிறுத்தும்படி, 100% நம்பும்படி, உம்மோடு இந்த உடன்படிக்கையில இணையும்படி, இதன் மூலமாய் இவர் வாழ்க்கை தரம் மாற முடியும் என்றே இந்த சமயத்திலே நான் இந்த தண்ணீரை நீர் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன். இதிலிருந்து யாரெல்லாம் பருகுவார்களோ அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், என் தேவனை யாருக்கு இது பயன்படுத்தப்படும், அவர்கள் சரீரத்துக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்கள் நீங்க கடவுள், வலிகள் மறைய கடவுள், ஏன் மனசிலே உள்ள பாரங்கள் மறையட்டும், சந்தேகங்கள் மறையட்டும். தகப்பனே, எல்லா இருளின் கிரியை நீங்கள் ஒரு சுத்திகரிப்பின் தண்ணீராய் இந்த தண்ணீரை நீர் பயன்படுத்தும்படி நான் கேட்கிறேன். தண்ணீரை ஆசீர்வதியின் இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் நானும் சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். யார் ஒருத்தர் மிக பரிதவிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, போராட்டத்துக்குரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, இப்போதே இவர் கட்டவிழ்க்கப்படுவாராய் அசுத்தத்தின் பிடியிலிருந்து. எந்த நிலைமையில், எந்த இடத்திலிருந்து ஜபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் தேவனே, இவருக்கு ஒரு புது நம்பிக்கை கொண்டு வா. இவர் இருக்கிற இடம், இருக்கிற சூழ்நிலை உம் சக்திக்கு மீறியது அல்ல. அதே இடத்துல இவர் தீர்மானிப்பார், ஆண்டவரே நீர் என் மேய்ப்பராயிரும், கண்டிப்பாய் நீர் இவர் சூழ்நிலையை மாற்ற வல்லவரா இருக்கு. இதைதான் இந்த நேரம் நான் இவர் மீது அறிக்கை செய்கிறேன். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசித்தால், ஏற்றுக்கொண்டால் சொல்லுங்கள் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. நீங்கள் வார்த்தையை பெற்றுக் கொண்டீர்கள் மக்கள். வார்த்தை உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. கர்த்தரை உங்கள் மேய்ப்பராய் நீங்கள் அனுமதித்தால், அவரோடு இந்த உடன்படிக்கையில ஒன்றிணைந்தால், அவர் உங்களை நடத்தி செல்ல அனுமதித்தால், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை இதே போல் நிச்சயமா இருப்பதில்லை. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக.